VISHNU cars friends இன்னைக்கு நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா Ford Figo டீசல்ல வந்திருக்கு நியூ Figoங்க பாருங்க புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி புத்தம் புதுசாவே இருக்குது இந்த கார்ல எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸோ இல்லாம அப்படியே பளபளன்னு சூப்பரா இருக்குது பாருங்க கலர் ரொம்ப அட்ராக்டிவ் கலர் கண்டிப்பா இந்த வண்டி யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி சூப்பரான வண்டிங்க இந்த கார் பத்தி எனக்கு பார்க்க போறோம் நம்ம ஆபீஸ் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 ல இருந்து ஈவினிங் 7 வரை தான் சண்டே பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் இருப்போம் சோ நீங்க கண்டினியூவா கால் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸिमम நீங்க வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க இல்ல வந்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் then கேட்டிங்கன்னா ஃபோன் கால் நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கு அப்ப எங்கனால வந்து பேச முடியல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கரெக்ட்டான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா கால் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை என்ன மாதிரி வண்டி வேணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் சோ இந்த வண்டி இப்போ பார்க்குறோம் இந்த வண்டி பாருங்க புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டில இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது இது வந்து டாக்டர் ஓண்டுங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க வண்டி பாருங்க நல்லா தெளிவா இருக்குது இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் காருங்க எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸோ இல்லாம அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்ல பளபளன்னு இருக்குது பாருங்க அலாய் வீல் எல்லாம் இருக்குது அட்ராக்டிவான அலாய் வீல் நீட்டா இருக்குது இங்க பாருங்க பேக் வைப்பர்ல இருந்து எல்லாமே இருக்குது டைட்டானியம் TDCAங்க இன்ஜின் நியூ Figo இங்க பாருங்க டாக்டர் சிம்பிள் லாஸ்ட் ஒரு டைம் PSG காலேஜ் டாக்டர் வண்டி ஒன்று போட்டிருந்தோம் அப்போ கூட ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க டாக்டர் சிம்பிள் யார் வேணால் ஓட்டிக்கலாங்க அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் டாக்டர் தான் யூஸ் பண்ணது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியெல்லாம் நாங்கள் அப்படி பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னால எப்படி கிளாஸியாக தெரியுதோ அதை விட சூப்பராக கிளாஸியாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பாருங்கள் அப்படியே பளபளன்னு என்னோடய முகமே அப்படியே சூப்பராக தெரியுதுங்க பானட்டில் அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் அதே மாதிரி வெளியே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி தான் இன்டீரியர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கார்னால உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும் டூயல் ஏர் பேக் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் அப்புறம் ஏர் பேக் ABS அலாய் வீல் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கவர் தான் இது வந்து OE கவருங்க இந்த சீட் கவர் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த கவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது வந்து OE கவருங்க வண்டியோட வந்தது அப்படியே புதுசாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் கழட்டிக்கலாம் இல்லை மாற்றினா மாற்றிக்கலாம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸுங்க 3 பேர் தாராளமாக உட்காரலாம் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும் லெக் ரூமு இங்கே பாருங்கள் இன்னும் இவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது இந்த சீட்டெல்லாம் நான் எதை முன்னாடி தரல எதுவுமே பண்ணல நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் நீங்கள் ஹைட்டாக 7 நல்ல ஒரு 7 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கூட இது பார்த்திங்கன்னா மேலே தலை முட்டாது இது முட்டாதுங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ளிப் கீ டபுள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும் பாருங்கள் அழகாக இருக்குது மோனோகிராம் இந்த கலருக்கு இதெல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க பார்டர்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் பார்சல் ட்ரே நீட்டாக இருக்குது டிக்கி ஸ்பேஸு ஷிஃப்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வண்டியிலே இருக்கும் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே இந்த காரில் இருக்குங்க பாருங்கள் நீட்டாக இருக்குது இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தெரில நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும் இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும் ஸ்டெப்னி டயரு சூப்பராக இருக்குது டூல்ஸு ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது நீட்டாக இருக்குது பார்க்கிங் சென்சாரெல்லாம் வந்துடுங்க இந்த காரில் ரிவர்ஸ் கேமரா வராது நம்பர் நல்லா சூப்பரான நம்பரு 7273 ஃபேன்சி நம்பர் காருங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதாவது இந்த ஃபோர்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த செலவுமே வராது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காரோடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 25 வரைக்குமே கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் வரும் ஸோ நான் சொல்கிறத நம்பலை அப்படின்னா நீங்கள் Ford Figo யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இது வந்து நியூ Figoங்க பழைய Figoவே உங்களுக்கு தெரியும் சாலிடாக உங்களுக்கு 22 23 24 அசால்ட்டாக வரும் இந்த Figo அப்படி தான் 20+ கேரண்டி ஓகேங்களா ஸோ இந்த காரில் எந்த ஒரு குறையுமே இல்லை புது வண்டி அப்படியே இருக்குதுங்க வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓட்டினீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் நாய்ஸு அண்டர் பார்ட்ஸ் நாய்ஸு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது இன்ஜின் பீட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ இன்ஜின் சவுண்டு தான் பார்க்க போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் இன்ஜினுக்கு ஹெட்ஃபோனை போட்டிங்கன்னா இன்ஜின் சவுண்டு கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும் இப்போ பாட்டிருக்கிற இன்ஜின் ரூமுங்க இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் அப்ரான் ரைட் அப்ரான் இதெல்லாமே ஒரிஜினலுங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு எல்லாமே அப்படியே பக்கா ஒரிஜினலாக இருக்கும் வண்டி டஸ்ட்டாக தான் இருக்குது நீங்கள் எடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நல்லாயிருக்கும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ இன்ஜின் ரன் ஆகிட்டுருக்கு இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்களா
எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் பீட்டு இப்படி தான் இருக்கணும், தெளிவாக இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸோ வைப்ரேஷன் கிடையாது, நல்லா சூப்பராக இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா இது அமரானில் போட்டிருக்காங்க. பேட்ரி 2021 போட்டிருக்காங்க. 21 பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் இந்த வண்டி லைஃப் வரும், பேட்ரி லைஃபுங்க. ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜின் சைட்லலாம் எந்த ஒரு ரிப்பேரும் கிடையாது. இந்த காரோடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1 lakh கிலோமீட்டர் ஓடிக்குது. இப்போ ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் பார்த்திங்கன்னா அதுலேயே நான் பார்த்திங்கன்னா இப்போ டவுனுக்குள்ளே தான் வண்டி ஓட்டியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் 21.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ்னு காட்டுதுங்க. ஓகேங்களா. இது அவுட்டர் டெம்பரேச்சரு எக்கனாமி கூட. இது பார்த்திங்கன்னா ட்ரிப்பு. கார் இன்னும் இருக்கிற டீசலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுங்கிறது காட்டுங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் வார்னிங் லைட்டாக அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே இன்ஜின் ஸ்மூத்தாக இப்போ வண்டி ஓடிட்டுருக்கு. ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. டீசல் இன்ஜின் இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்ஜின் சவுண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. நீங்களும் நேரில் வந்து தாராளமாக செக் பண்ணலாம். ஏசி இப்போ இது பார்த்திங்கன்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு, ஆட்டோ ஏசி. ஏசி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேன் ஓடுங்க. ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு ஸ்பீடு ஃபேன் ஸ்பீடெலாம் ஸ்பீடாகி உங்களுக்கு கூலிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாகிக்கும். போட்டோன்னே கூலிங் பட்டாசு கிளப்பது வருங்க. ஃபோர்டு தாங்க. ஃபோர்டு ஒன்று டொயோட்டோ ஒன்று போட்டோன்னே கூலிங் வரும். ஸோ ஏசி கூலிங்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ப்ளூடூத் ஆப்ஷனோடு வந்துடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும். ஸ்டேரிங் ஆடியோ வந்துடும். ஆடியோலாம் பக்கா ஒர்க்கிங்க. ஸோ இன்டீரியர்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்து வண்டியை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டலாம். ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டு நியூ ஃபிகோ டைட்டானியம் இதான் டாப் அண்ட் மாடலுங்க. 1.5 சிசிங்க, 1500 சிசி. வண்டி செம்மையாக இருக்கும். வண்டி ரன்னிங் பிக்கப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பவர் ஜாஸ்தி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த மைண்டு ஃப்ரீயாக இந்த வண்டி ஓட்டலாம். இந்த வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் கூட கிடையாது. அப் டு டேட் உங்களுக்கு எல்லாமே கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. வண்டி நீங்களே தாராளமாக சர்வீஸ் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரில் வரலாம். வண்டிக்கு கேரண்டி. இது பார்த்திங்கன்னா டாக்டர் உண்டுங்க, டாக்டர் தான் ஓன் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸு லைவில் இருக்குது, ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து அப்படியே ஜஸ்ட் ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. இந்த வண்டியோட ரேட்டு வெளியே கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4.25 லட்ச ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம விஷ்ணு கார்ஸில் ரேட்டு பார்த்திங்கன்னா 4.5 லட்ச ரூபா கிடையாது, 4.25 கிடையாது, 4,10,000 ரூபா கிடையாது, 4 லட்சம் கிடையாது. நம்ம விஷ்ணு கார்ஸில் இந்த காரோட ரேட்டு வெறும் 3,92,000 ரூபா. யாருனாலையும் நம்ப முடியாத ரேட்டு தான். நீங்கள் வெளியே ஈவன் சென்னை போய் இந்த மாதிரி வண்டி நீங்கள் தேடிங்கன்னா கூட கண்டிப்பாக 4 lakh கண்டே போல் தான் கேட்டிருக்காங்க. நானும் நிறைய சேனல் பார்த்தேன், நிறைய பக்கம் நான் வந்துட்டு என்கொயரி போட்டேன், OLXில் பார்த்தேன், மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்தேன். நம்ம விஷ்ணு கார்ஸில் ரேட்டு கம்மி, வண்டி குவாலிட்டி இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் மாவட்டம் ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி நியர்பையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒன்ஸ் விசிட் பண்ணி வண்டி செக் பண்ணி பாருங்கள். வண்டி நான் சொன்ன மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். என்னை நம்பி வாங்கலாம். அது மாதிரி காரு வண்டி நம்பிக்கையாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் தான். சண்டே பார்த்தீங்கன்னா 2 PM வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாங்கினா போதும். அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணுறவங்க கால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கன்னா, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். அது எந்த டைமாக இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ கண்டினியூவாக கால் வரதுனால கால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பேசி ஆகணுன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கூப்பிடலாம், நாங்கள் பேசுகிறோம். ஓகேங்களா. ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளே வரும்போது கரெக்டாக ஒரு ஆர்ச் வரும். ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்ம ஷோரூம் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.